ரத்தீஸு 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு அதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சினிமா. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒரே விஷயம் கோபாலம், எல்லா கையும் கோபாலபுரத்தை நோக்கி தான், ஆலிவர் ரோடு, செனட்டாப் ரோடு நோக்கி தான் எல்லாருடைய கையின். நீங்கள் இந்த விஜய் படம் ஜனநாயகன் எவ்வளோ கோடி சொல்ல தர்றேன், என் படத்தை என்கிட்ட கொடுத்துரு. பல படங்கள் அவர் டிஸ்ட்ரிபியூட். விசாகனுக்கு ஆர்டர் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் ரத்தீஸ் தான். விக்ரம் ஜூ 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 என்னையா ஜூ ஜூ. எம்ஜிஆருடைய கிளாமர் அரசியல் உடனே எனக்கு ஓட்டுக்கிறேன். யாருடைய சித்தாந்தம்? அண்ணா சித்தாந்தம், அண்ணாதுரை சித்தாந்தம். இது இப்போ எங்கே வந்து நிற்கிது? பனையூரில் விஜய் வீட்டுக்கும் திரிஷா கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு வந்து நிற்குது. நீங்கள் திரிஷாவை சிஎம்மா உட்காந்து இதே அட்மின் பண்ணணும். அந்த அம்மா ஜெயலலிதா பண்ண அதே அட்மினை திரிஷா பண்ணுங்க, நான் நம்புகிறேன். இந்த வேடன் பாடுறான், 30,000 பேர் நிற்கிறானா இல்லையா? விரல் பிடிச்சதும் நடத்தியில்லோ என்னை தெருவில் தனியே நிறுத்தி. சிஎம் கூட்டணி கட்சி தலைவர் என்ன பேசுகிறாருன்னா, நான் இந்த தேர்தலோட ஓய்வு அவரை சிஎம் ஆக்கிறாங்க. அப்போ பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சமீப காலமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு 3 பேர்: ரித்தீஷ், விக்ரம் ஜோஜு, ஆகாஷ் பாஸ்கரன். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இவர்கள் மீது இடி ரெய்டு வந்த பிறகு அதுக்கு ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணி இருக்குது இந்த 3 பேரும் மீது அந்த இடி ரெய்டு வழக்கு. சினிமாவில் பல ஆயிரம் கோடிகள், நூற்றுக்கணக்கான கோடிகள் முதலீடு பண்ணி இது பண்ணுறாங்க. இவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. அடிப்படையில் இந்த 3 பேரும் யார், எப்படி இவங்க மேலே இந்த லைம்லைட் வருது? நீங்கள் இன்னொருவரை விட்டுட்டீங்க, கேசவன். மறந்துட்டேன். ஆமாம், கேசவன். நீங்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி ஸ்மார்ட் மீட்டர் அவருக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம். எத்தனாயிரம் கோடி. நீங்கள் அவர் என்ன ஒரு டாட்டா கம்பெனியா, பிர்லா கம்பெனியா, அம்பானி கம்பெனியா, அதானி கம்பெனியா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ரித்தீஷோட படித்தார், அவ்வளோதான். இவருக்கு இன்றைக்கி இவர் அந்த கேசி மார்ட் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஹைவேஸு, பிடபிள்யூ, இபி கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. இது கிராஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, சின்னவர் இருந்து வருதுங்க, யாரும் சொல்ல முடியாது. ஒபே த ஆர்டர். இந்த ஹிட்லரு ஒரு நிருபர் நம்ம மாதிரி ஆளவர் போய் கேட்குறான், என்னையா யுத்தம் ஆரம்பித்து 1 வாரம் தான் ஆச்சு, ஐரோப்பா அத்தனை நாடுகளும் உனக்கு சரண்டர் ஆயிடுச்சு, இது என்ன ரகசியம், என்ன அந்த வெற்றியினுடைய ரகசியம் தான் என்ன? ஐரோப்பா நாடுகளை முடிச்சுட்டு இப்போ நீ வந்து ஆசியாவிலையும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவை நோக்கி போயிட்டுருக்க, இது எப்படி இவ்வளவு இந்த வெற்றி சாத்தியம்? ஹிட்லர் சிரிச்சுட்டே சொன்னானா, இது என்கிட்ட இல்லையா, என் சோல்ஜர்கிட்ட தான் இந்த ரகசியம் இருக்குது. என்னுடைய சோல்ஜர் ஒபே த ஆர்டர். நீ வேணால் செக் பண்ணிப்பார். இது பேசிகிட்டு இருக்கிற இடம் 3வது மாடி. அந்த சிப்பாயை கூப்பிட்டு கீழே போய் குதிச்சிரு, ஒபே த ஆர்டர். அவன் குதிக்கிறதுக்கு ஓடுறான். இந்த நிருபர் பின்னாடியே ஓடிப்போய், யோ தப்பு பண்ணுற, குதிச்சினா செத்துருவேன், குதிக்கலினாலும் செத்துருவேன். ஒபே த ஆர்டர், சொல்கிறத செய்யணும். குதிச்சா செத்து போய், குதிக்கலினா ஹிட்லர் சுட்டு கொண்டு வருவான். இப்போ இதே நிலைமை தான் இந்த டவுசர் பாய்ஸ். இந்த டவுசர் பாய்ஸ் சொன்னால் அமைச்சர் செக் பண்ண மாட்டார், ஹோம் செக்ரட்டரி செக் பண்ண மாட்டார், ரெவன்யூ செக்ரட்டரி செக் பண்ண மாட்டார். இப்படி யாருமே உத்தரவு எங்கேருந்து வருது? சின்னவர்கிட்டருந்து வருது. இதை ஸ்மெல் பண்ணி ஐஜி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சிஎம்கிட்ட சொல்கிறார், இந்த டவுசர் பாய்ஸ் எல்லாமே அதிகாரத்துக்குள்ளே பூந்து விளையாடுறாங்க, இது பெரிய பாதிப்பை உண்டாகுங்கிறார். இவர் அப்பா மகன்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இந்த பசங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ளே டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னுனையும், ஓ எங்கள் அப்பாட்ட என்ன போட்டு கொடுத்துட்டியா, இதை விளையாட்டு பசங்க மண்ணு குளிக்கிறது போல். டேவிட்சன் தேவாசீர்வாதம் தூக்கி எறியப்படுகிறார். அதான் பின்னணி இதுதான்.
தூக்கி எறிஞ்சது யார்? இந்த டவுசர் பாய்ஸ். நீங்கள் ரத்தீஸு 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிகிட்டு இருக்கார். அதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பென்ஸ் கார் எழுதி செவரு வச்சிட்டார். எது? பென்ஸ் கார்னா லேட்டஸ்ட்டு பென்ஸ் கார். 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா கார். இன்ஜினை கழட்டி எடுத்தாச்சு, கார் வீட்டுக்குள்ளே நிற்கிது. செவரெலாம் வச்சாச்சு. எதுக்கு? அது ஒரு ஃபேஷன். அது ஒரு ஃபேஷன். நீ இந்த ரத்தீஷனுடைய பின்னணி எங்கேயா இருக்குது? நீங்கள் மொட்டை மாடியில் அமேசான் காட்டில் இருக்கிற அத்தனை செடி கொடி இலை தலையெல்லாம் இருக்கான். அதுக்கு நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல். அதுக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூல். நீங்கள் இதை அரபு நாட்டு ஷேக்குகளும் புருனே சுல்தானும் கூட இப்படி வாழ மாட்டான். அரபு நாட்டை சுல்தான்களும் புரூனே சுல்தான் கூட இப்படி வாழ மாட்டான். மக்கள் வரிப்பணம், இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம், வேர்வை, ரத்தம். அப்போது இது எப்படி சாத்தியன்னு கேட்குறேன். நீங்கள் 1000 கோடி ரூபா சினிமாவில் இன்வெஸ்ட்மெண்ட். ஆகாஷ் பாஸ்கர், இட்லி கடை, பராசக்தி, அப்புறம் 49. நீங்கள் இந்த விஜய் படம் ஜனநாயகன் எவ்வளோ கோடி சொல்ல தர்றேன், படத்தை என்கிட்ட கொடுத்துரு. பல படங்கள் அவர் டிஸ்ட்ரிபியூட்டரு, பல படங்கள் விநியோகஸ்தகர். அப்போது ஏது இவ்வளவு 1000 கோடி? முத்து மக தேன்மொழியின் மகள் தாரிணியுடைய கணவர். இதுதான் தகுதி. 21 தேர்தலில் அவர் வீட்டில் 50 கோடி ரூபா எடுக்கிறான் எலெக்ஷன் கமிஷன். 5 கோடின்னு கணக்கு காமிக்கிறாங்க. எப்படி இந்த 50 கோடி யாருடைய பணம்? ஆனால் பின்புலம் பார்த்தா ரொம்ப அவங்க சொல்கிறது சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ரொம்ப ஏழ்மையான பின்புலத்தில் தான் இருக்காங்க. 3 பேத்துக்கு திருச்சியிலேருந்து வராங்க, சென்னையில் வந்து படிக்கிறாங்க. திடுதிப்புன்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளே இவ்வளோ பெரிய வளர்ச்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி பணம், சினிமா, நடிகைகள் தொடர்பான விஷயங்கள்லாம் வெளியே வந்துக்கிட்டு. நீங்கள் 174ன்னு எம்ஆர்சி நகரில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. 50 கோடி ரூபா ஒரு அப்பார்ட்மெண்ட், 3000 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளவு? 3000 ஸ்கொயர் ஃபீட், 50 கோடி ரூபா. அங்கே சாதாரண நபர்லாம் அந்த ஏரியா பக்கமும் போக முடியாது. ஏஆர் ரகுமான் எம்ஆர்சி நகர் பக்கமே கூட போக முடியாது. நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். அதுதான் எம்ஆர்சி நகர். ஏஆர் ரகுமான் குடியிருக்கார். லாட்ரி மார்டின், நயன்தாரா, கமல், பழைய ரத்தோர் கமிஷனர், உஷா காகர்லா ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி பூரா அங்கே தான். 3000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு? 50 கோடி ரூபாய். அப்போது இங்கே தான் இவர்களுக்கு மீட்டிங் பாயிண்ட். நீங்கள் சோமா செட்டு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட், ஒரு கமல்ஹாசன் இருந்தார். ஆமாம் 50,000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை. எவ்வளவு? 50,000 ரூபா வாடகை. ஒரு சினிமா நடிகை பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. 35 லட்ச ரூபா பார்ட்டி. 35 லட்ச ரூபா. அப்போது நீங்கள் அரபு ஷேக்குகளுக்கு இணையாக, புருனே சுல்தான்களுக்கு இணையாக இந்த இளைஞர்களுக்கு இத்தனை 1000 கோடி எப்படி வந்தது? எல்லாம் எழுந்து சொல்லப்படுது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 35 லட்சம் ரூபா சினிமா நடிகைக்கு பார்ட்டி கொண்டாடினாங்க. ஹேண்ட்பேக்கு கிஃப்ட் கொடுத்ததா ஒரு தகவல் வரும். பல லட்சம் மதிப்புள்ள ஹேண்ட்பேக்கெல்லாம் கிஃப்டாக கொடுத்தாங்க. அதுவும் 40 நடிகைகளுக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன்னா அரசியலில் நம்ம பேசுகிறோம். ரித்தீஷுக்கு வந்து காவல்துறையில் நிறைய ரீச் இருக்குது. அவர் நினச்சா 25 டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு. ஐபிஎஸ் அதிகாரிகள் 23 டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காரு. இது வரைக்கும் அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சினிமா. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒரே விஷயம், கோபாலபுரம் எல்லா கையும் கோபாலபுரத்தை நோக்கி தான். ஆலிவர் ரோடு, செனட்டாப் ரோடை நோக்கி தான் எல்லாருடைய கையும் இழுது. டிஜிபி என்ன சொல்கிறாரு? நீங்கள் சின்னவர் சொன்னார், நான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டேன். ரெவன்யூ செக்ரட்டரி சின்னவர் சொன்னார், போட்டேன். ஹோம் செக்ரட்டரி, இப்படி சிஎம் ஆஃபீஸு எல்லாம் யாரை கை காமிக்கிறாங்க? கோபாலபுரத்தை, இந்த இளைஞர்களை, சின்ன இளைஞர்கள் தூக்கி கையை காமிக்கிறாங்க. அப்போது இப்போ சிஎம் கூட்டணி கட்சி தலைவர் என்ன பேசுகிறாருன்னா, நான் இந்த தேர்தலோட ஓய்வுக்கு போகலான்னு இருக்கிறேன், அவரை சிஎம் ஆக்கிடலான்னு இருக்கேங்கிறார். அப்போது சிஎம் ஆகிட்டார் ரத்தீஷ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கேசவன் இபி மினிஸ்டர். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் பூரா அவர் தான் எடுக்கிறார், இபி மினிஸ்டர். செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர் ஆகாஷ் பாஸ்கர். இப்படி அத்தனை இவர் கற்பனை பண்ணி கண்டிப்பாக எம்எல்ஏ சீட் கிடைக்கும், ஜெயிப்பாங்க, மக்கள் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான். முட்டா பையன் எவ்வளோ ஓட்டு போடுவான்? 200. இவன் ரேட்டே அவ்வளோதான். 200 ரூபா கொடுத்தா இப்போ அதை வந்து 2000 ஆக்க போகிறாங்க. எவ்வளவு? 2000 ஆக்குவதோடு மட்டும் இல்லை, இந்த 1000 ரூபாய் 1500 ஆக்க போகிறாங்க.
தேர்தல் வருகிற போது மகளிர் உரிமைத்துறை 1500 ஆக்க போகிறாங்க. 4 மாதம் நிறுத்தி வைக்க போகிறாங்க. 4 மாதம் நிறுத்தி வச்சா 6000 ரூபா நீங்கள் அப்படியே மொத்தமாக ஒரு வீட்டுக்கு கிடைக்குது. ஒரு கோடி பெண்களுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது? 6000 ரூபா கிடைக்கும். 6000 இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்தால் 2000 ரூபா ஓட்டு கொடுக்க போகிறாங்க. எவ்வளவு? 2000 ரூபா ஓட்டு கொடுக்க போகிறாங்க. அப்போ 6 8000 ரூபா கொடுத்தா எல்லா பேரும் ஓட்டு போட்டுருவோம். 1 கோடி பெண்கள் திமுக ஓட்டு போட்டுருவான். இதான் அவங்க கணக்கு. விஷன் 200. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது உதயநிதி கூட இவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவரை சந்திக்கிறதுக்கு காவலர்கள் அனுமதி மறுக்கப்பட்ட போது உதயநிதி வந்து அவங்கள உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனதாக ஒரு அரசியல் பிரமுகர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, பெண்களுடனான இந்த சினிமா நடிகைகள் கல்லூரி பெண்களுடனான தொடர்புலாம் இருக்குது. இவங்க எல்லாருமே தனித்தனியாக சில திரை நட்சத்திரங்களோட பார்ட்டி பப்புன்னு கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வேலையே இதுதான் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருக்கிறார். யார்? ஒரு அரசியல் பிரமுகர், திருச்சியை சேர்ந்தவர்னு. திருச்சி சிவா, சூர்யா தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. எனக்கு இது தெரியும், நான் நேரடியாக பார்த்துருக்கேன், சில விஷயங்களை நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்குது, இடி குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வெளியே வர்றதுனால இவங்களுடைய எதிர்காலம் ஏதாவது, அரசியல் எதிர்காலம் ஏதாவது பாதிக்கும்? இன்கம் டேக்ஸ் தேர்தல் வருகிற பொழுது வரும், தேர்தல் முடிஞ்சால் ஊருக்கு போயிடும். இப்படி நீங்கள் இந்த 91லேருந்து எம்ஜிஆர் இருக்கிற காலம் இருக்கிற பொழுது இது போன்ற நபர்கள்லாம் இல்லை. 77 to 87 இது போன்ற உதிரிகளே இல்லை. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87 89 திமுக ஆட்சி 2 வருஷம். 91 இந்த 91 வந்த பிறகு இன்றைக்கி 2026 வரைக்கும் ஒரு நிழல் அரசாங்கமே நடந்துட்டுருக்கு. 25 வருஷமாக தான் இந்த மோசடி பூரா. நீங்கள் நடராஜன் வீடு ஒரு அதிமுக வந்தால் அது ஒரு அதிகார மையம். ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர், கான்ட்ராக்டர் எல்லாம் எங்கள் நடராஜன் ஒரு அதிகார மையம். தஞ்சாவூரில் திவாகரன் ஒரு அதிகார மையம். கோயம்புத்தூரில் ராவணன் ஒரு அதிகார மையம். திருச்சியில் கலியபெருமாள் ஒரு அதிகார மையம். இப்படி பல அதிகார மையங்கள் எல்லாம் எங்கே? கார்டன்லேருந்து ஃபோனுனா எஸ்பி டிசி எது சல்ட் அடிப்பார். கார்டன்லேருந்து ஃபோனு, கார்டன்லேருந்து ஃபோனுனா எல்லாருமே டிஜிபிலேருந்து எல்லாம் சல்ட் அடிப்பாங்க. அப்போ அதே போல் இப்போ என்ன ஆச்சுன்னா கோபாலபுரத்துலேருந்து ஃபோன். நீங்கள் ராஜமாணிக்கமும் காமராஜ் 2006-11 பலாயிரம் கோடி அடித்தாங்க. பலாயிரம் கோடி. கருணாநிதி எதில் நின்றுட்டா கைது போட்டு கொடுத்துருவார். அவருக்கு அசின் தான் தேவை, அசின் தேவை, அவ்வளோ. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இப்போ சாதாரண ஒரு குடிமகன் ஒரு வீடு வாங்கணும்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாத்துலேருந்தும் பிரச்சனை. ஆனால் இவங்க ரொம்ப அசால்ட்டாக 50 கோடி 100 கோடின்னு 1000 கோடி சார். 50 ஒரு வீடு 50 கோடி ரூபாய் எங்கே? 174. அப்போ 2வது சோமா செட்டில் எல்லாருக்கும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. 10 நாள் 15 நாள் தான் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட். அங்கே வீடு இருக்குது, இங்கே மீட்டிங் பாயிண்ட். இங்கே மீட்டிங் பாயிண்டில் பெரிய பெரிய இப்போ விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் சார்ட்டர் ஃப்ளைட் வச்சுருக்கார், பெரிய பில்டர். நீங்கள் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, எங்கள் அடையார் பார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அடையார் பார்க் ஹோட்டல் வந்து 20 மாடி கட்டி விற்க போகிறோம். 25,000 ஸ்கொயர் ஃபீட். அந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? வேலை 25,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஃப்ளோர் 250 கோடி ரூபாய். ஒரு ஃப்ளோர் 20 ஃப்ளோர் 5000 கோடி. இது மாதிரி அந்த பாசியம் ரெட்டியார் கடலூரை சேர்ந்த ஒரு 2000 பஸ்ஸில் வந்தாலும் இப்போது ஒரு பில்டிங்கு வேல்யூ எவ்வளவு? 5000 கோடி. இது போல் 100 பில்டிங் இருக்குது. எவ்வளோ ஆச்சு? 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி 2000 வந்ததா சொல்கிறீங்க? 25 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி. இது பாசியே மட்டுமல்ல, காசா கிராண்ட் இருக்குது, எல்லா பில்டர்ஸும், ஜெயின் பில்டர்ஸ் எல்லாம். நீங்கள் நான் இதை 1 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் சொன்னாலும் முடியாது. இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் யார் கூட்டிகிட்டு வரான்னா
கடலூரை சேர்ந்த அதிமுக அமைச்சர் MC சம்பத் கூப்பிட்டு வர்றார். சம்பத்து முன்னாள் அமைச்சர், ஆமாம், ஹவுசிங் போர்டு அமைச்சர் கூப்பிட்டு வந்து அவருடைய பணத்தை திருடியதை பூரா கொள்ளையடிச்சதை பூரா யாருக்கு கொடுக்குறாரு? பாசியம். நம்ம ஆள் பூரா ரெட்டியாட்டு தான் கொடுப்பான், நம்ம வீட்டு கொடுக்க மாட்டான். ரெட்டியாட்டு கொடுப்பான், நாயுடு கொடுப்பான், மார்வாடிட்டு கொடுப்பான், 3 பேர் தான் கொடுப்பான். இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ பெரிய 5 லட்சம் கோடி. அவர் முடிஞ்ச உடனே அடுத்து யார் உள்ளே வர்றா? ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் ஓபிஎஸ்ஸே உள்ளே வர்றார். ஓபிஎஸ் உள்ளே வந்த பிறகு ஓபிஎஸ்ஸோடைய பணம் பூரா அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது. அப்போது எனக்கு தெரிஞ்சு 100 பில்டிங் நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன். இந்த கும்பல், இந்த டவுசர் பாய்ஸ் இருக்காங்கல்ல, இந்த டவுசர் பாய்ஸு பெண்ட் ஹவுஸ் எங்கே? மொட்டை மாடி 25,000 ஸ்கொயர் ஃபீட், 300 கோடி ரூபாய். 300 கோடி ரூபாய் இவங்க இப்போ 200 கோடி ரூபா கொடுத்தாச்சு. எதுக்கு? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இரவு விருந்து பகல் விருந்தெல்லாம் எங்கே நடக்க போகுது? இனிமேல் 20வது மாடியில் மொட்டை மாடி வாங்கியாச்சு. மொட்டை மாடி பூரா இப்படி புரூனே சுல்தானுடைய வீடாக மொட்டை மாடியே 250 கோடிக்கு வாங்குறவன் அதை டெக்கரேஷன் எத்தனை கோடிக்கு பண்ணுவான்? பல கோடிகள் செலவு. அப்போ அந்த பெண்ட் ஹவுஸு இந்த கும்பல் தான் வாங்கியிருக்கு. ஐடி எங்கே போகுதுன்னே தெரியல, ஐடி என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போ விசாகன் வந்து விசாகனுக்கு ஆர்டர் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் ரத்தீஷ் தான். இப்போ அவரோட டாக்குமெண்ட் மாட்டி தானே இவங்க எல்லாரும் சிக்கியிருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டெல்லாம் கிழிச்சு வெளியே போட்டதை ஈடி கைப்பற்றிடு. அதாவது சார், இந்த விஷன் 200க்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கறதாக திட்டம். 200 தொகுதி, 200 தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு 2000 ரூபா, 2 லட்சம் ஓட்டு, 2 லட்சம் வாக்குகள். எவ்வளோ ஆச்சு? 40 கோடி ரூபா. ப்ளஸ்ஸு 2 மாதம் அவனுக்கு வட்டச்சேலை, பகுதி சேலை, வண்டு முருகனுக்கெல்லாம் சரக்கு சாப்பாடு பணம் கொடுக்கணும். இதுக்கு 10 கோடி ரூபா, 50 கோடி ரூபா ஒரு தொகுதிக்கு. 200 தொகுதிக்கு 10,000 கோடி ரூபா. இந்த 10,000 கோடி ரூபா எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா டாஸ்மார்க். இது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். டாஸ்மாக் போனால் ரேட் அதிகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை. ரேட் அதிகம்லாம் இல்லை சார், அது 10 ரூபா அதெல்லாம் இல்லை. நீங்கள் அதான் நான் விளக்கமாக சொல்ல வேண்டியது இருக்குது. பொதுவாக நீங்கள் ரேட் அதிகம் அப்படிலாம் ரேட்டெலாம் விற்கவே முடியாது. என்ன ரேட்டை அதுதான் விற்கிறான். இதில் எங்கே ஊழல் நடக்குதுன்னா 50,000 கோடி வியாபாரம். இந்த டாஸ்மார்க்கில் 24x7 எவ்வளவு? 24 மணி நேரம் கடை திறந்துருக்கும். எங்கே? அரசு அனுமதிக்கப்பட்ட நேரம் முன்னாடி பூட்டிடுவான். அடுத்து எங்கே திறந்துருக்கும்? பரவாயில்ல. அப்படி வியாபாரம் நடக்கும். அப்போ அந்த சரக்கு பூரா எதுன்னு கேட்டால் திமுகவுக்கு சொந்தமான SNJ டிஸ்டலரிஸ், உளியன் ஓசை ஜெயமுருகன், அக்காடு டிஸ்டலரிஸ் யாருது? ஜெகத் ரட்சகன். கிங்ஸ் ஒயின்ஸ் யாருது? TR பாலு. இந்த சரக்கு பூரா பிளாக் இல்லை, ஒயிட்டு தான். எப்படின்னா ஒரிஜினல் சரக்கு தான், எல்லாம் ஒரிஜினல் தான். அரசு முத்திரை இருக்காது, எல்லாம் இருக்கும். ஆனால் அரசு கணக்கு போகாது, அரசு கணக்குக்கே போகாது. இது பூரா இப்போ இதைத்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கான். கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன, சீஃப் ஜட்ஜ் என்ன கேட்குறாரு? ஏன் ஸ்டேட் விஜிலன்ஸே இதை விசாரிக்கலாமே, எதுக்கு நீங்கள் இடி போகிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ ஸ்டேட் விஜிலன்ஸினுடைய அனுமதியோடு தான் அது நடக்குது. நீங்கள் 2 லட்சரை வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மெயின்டைன் பண்ணுறான். யார்? டிஸ்ட்ரிக்ட். அதில் டாஸ்மார்க் டிஸ்ட்ரிக்ட் என்ன? ஒன்று லீகல், இன்னொன்று இல்லீகல். அது பூரா இந்த கிராமத்து கடையில் 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்கிது சார் ஒரு நாளைக்கு. டவுனில் இருக்கிற கடைக்கு 15 லட்ச ரூபாய்க்கு விற்கிது. இந்த 15 லட்ச ரூபாய்க்கு விற்கிற சரக்கில் 25% எவ்வளவு? ஏறக்குறைய ஒரு 3-4 லட்ச ரூபா சரக்கு. யாருடைய சரக்கு? இந்த திமுக. ஒரு கடைக்கு 4 லட்சம். 5259 கடை இருக்குது. எத்தனை கோடி? இது பூரா எங்கே போகுது? எலெக்ஷனுக்கு போகுது. நீங்கள் சொல்கிறது ஒரு நாள் வியாபாரம். இப்போ முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டதையும் இந்த விவகாரத்தையும் சேர்த்து பேசுகிறாங்க. இல்லை சார், அதாவது நீங்கள் இதில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கண்டெம்ட் கோர்ட் ஆயிரும், அதனால் நம்ம பேச முடியாது. நீங்கள் இதுக்கு TR பாலு அவர் வந்து திமுக இருக்கிற பிஜேபி MP கேட்கலாம். எப்படிங்க பிஜேபி? அவர் பிஜேபியினுடைய அறிவிக்கப்படாத ஆள். ஏன்னா அவர் ஒரு பெரிய கார்ப்பரேட்,
சாதாரண கார்ப்பரேஷன் வேலை பார்த்த டிஆர் பாலு ஒரு கார்ப்பரேட், எப்படின்னா ஒரு கப்பல் கம்பெனி வச்சுருக்காரு, டிஸ்டிலரிஸ் வச்சுருக்காரு, மக இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரு, பல ஆயிரம் கோடி வெளிநாடுகளில் முதலீடு. அப்போ அதெல்லாம் காப்பாற்றணும்னா பிஜேபிக்கு நீங்கள் அடிவரடியாக தான் இருந்தாகணும். ஜெகத்ரட்சனுக்கு 902 கோடி ரூபா என்ன போட்டிருக்காங்க அபராதம். அப்போ எத்தனை லட்சம் கோடி அவர் ஏமாற்றிருப்பார். வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது குரோம்பேட்டையில் மீட்டர் ரீடிங் எடுக்கிற ஒரு சாதாரண நபர், எம்ஜிஆர் சத்யா ஸ்டுடியோவில் வருகை பதிவேடை பராமரிக்கிற ஒரு நபர். இந்த நபருக்கு எப்படிங்க 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வந்தது? அப்போது இதெல்லாம் திராவிட பூதங்கள். 1000 கோடி 2000 கோடி டவுசர் சரியாக போட தெரியாத இந்த கேசவன், ரத்தீஷு, ஆகாஷ் பாஸ்கர், இந்த இளைஞர்கள், விக்ரம் ஜூஜூ, என்னையா ஜூஜூ, விக்ரம் ஜூஜூ, இவர்கள் பல ஆயிரம் கோடினா வாட்ச் மட்டுமே 200 கோடி. இல்லை அதெல்லாம் போய் 200 கோடியெல்லாம் வாட்ச் இல்லை. இதை பிளாட்டினமாக போட்டாலும் 200 கோடிக்கு வராது. ஒரு 2 கோடி 3 கோடி 5 கோடி. அப்போது இவர்கள் குடிக்கிற மதுவே பல லட்சக்கணக்கான ரூபா மதுக்கள். நீங்கள் அன்றைக்கி எல்லா நடிகைகளும் வந்து அங்கே கூடி குத்தாலம் போட்டு ஆட்டம் போட்டிருக்காங்க. எல்லா நடிகைகளும் டின்னருக்கே 35 லட்ச ரூபா. இப்போது 35 பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா டின்னர் செலவு. டின்னருக்கு 35 லட்சம். 35 நடிகைகள் வந்திருப்பான். நடிகர்கள் 35 பேர் வந்திருப்பாங்க. அப்போ 35 லட்சம்லாம் அவங்களுக்கு வந்து 3500 ரூபா போல். நமக்கு அது 35 ரூபா தான், ரோட்டு கடை இட்லி தான் நம்மளாம். அப்போது இதெல்லாம் இந்த மக்களுக்கு போய் சேருதானே சேருது. அவன் 200 ரூபா எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அறிவு உள்ளவன் அவன் ஓட்டே போடுறதில்லை. 30% பேர் ஓட்டே அவன் என்ன நினைக்கிறான், முட்டாள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். இதுக்கு எதுக்கே ஓட்டு 70 தான் போலாகுது. திமுக 20, அதிமுக சொந்த கட்சி, அவன் என்ன பண்ணாலும் ஓட்டு போடுறான். அவனுக்கு அதிகாரம் தேவை. 30 ஓட்டு போடுறதில்ல. மீதி இருக்கிற 40-30% தான் முஸ்லீம், கிறித்துவ, தலித். இவங்க ஆன்டி பிஜேபி. இது திமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிச்சிட்றாங்க. எம்ஜிஆருடைய கிளாமர் அரசியல் உடனே எனக்கு ஓட்டு கிடைக்கும். யாருடைய சித்தாந்தம்? அண்ணா சித்தாந்தம், அண்ணாதுரையோட சித்தாந்தம். இது இப்போ எங்கே வந்து நிற்கிது? பனையூரில் விஜய் வீட்டுக்கும் திரிஷா, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் வந்து நிற்கிது. அதுதானே அரசியல். எனக்கு ஜெயலலிதாவை கூட பெரிய அரசியல் தலைவரால் ஏற்றுக்க முடியல. அந்தம்மா இப்போ இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ், திரிஷா, அதே குஷ்பு, விந்தியா, சந்தியா மாதிரி அந்தம்மா ஒரு விந்தியா, சந்தியா. நீங்கள் திரிஷாவை சிஎம்மாக உட்காந்து இதே அட்மின் பண்ணும் அந்தம்மா. ஜெயலலிதா பண்ண அதே அட்மினா திரிஷா பண்ணுங்க, நான் நம்புகிறேன். குஷ்பு பண்ணுங்க. பெரியாரை காலி செஞ்சதில் என்ன சமூக மாற்றம், என்ன நடந்தது? என்ன நடந்தது? பல்வேறு திட்டங்களை, ஒரு திட்டங்கள் என்ன கத்திரிக்காய் திட்டம் நடந்தது? ஒன்றும் கிடையாது. இதெல்லாமே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பண்ணுற வேலை. இது சீஃப் செக்ரட்டரி கொடுத்தீங்கன்னா அவன் செஞ்சுட்டு போகிறான். அண்ணா தான் செய்யணுமா? அப்படிலாம் கிடையாது. கலெக்டர் சொன்னால் கலெக்டர் செஞ்சுட்டு போகிறான். அதான் சார், நீங்கள் அண்ணான்னு ஒரு ஆள் தோன்றலைன்னா இந்த நாடு நாசமாக போயிருக்கும். அப்படிலாம் இல்லை. பவன் கல்யாணம் நான் தான் எல்லாம் தீர்மானிக்கிறேங்கிறான் சினிமாக்காரன். நடக்குதா இல்லையா? நீங்கள் கேரளாவில் என்ன நடக்குதுன்னா, கம்யூனிசம், கல்வி ரெண்டும் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டான். இங்கே அப்படி தான் நடக்குதா? கேரளாவில் 100% கல்வி இருக்குது சார். 100% அவனுக்கு கம்யூனிசம் இருக்குது. நீங்கள் மம்முட்டிகிட்ட கேட்குறா, நம்ம சத்யராஜ் கேட்குறாரு, பெரியாரை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு. எனக்கு தேவையில்லை பெரியாரை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முட்டாள்களுக்கு தான் பெரியாரை படிக்கும். யார் சொல்கிறா? எங்கள் கேரளாக்கார ஒவ்வொருத்தரும் பெரியாரியா? யார் சொல்கிறா? இப்படி இதை கேட்குறதுக்கு காதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது சார். நாங்கள் பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? முட்டாள்களுக்கு தான் யார் தேவை? தடி வச்சு அடித்தவங்களையெல்லாம் திருத்த வேண்டியிருக்கு. நாங்கள் அப்படிலாம் எங்களுக்கு தேவையில்லை. கல்வியும் கம்யூனிசமும் எங்களை எந்த ஐத்தனமும் நீங்கள் எந்த சினிமாக்காரனும் திரும்பி பார்க்க மாட்டான். இந்த வேடன் பாடுறான், 30,000 பேர் நிற்கிறானா இல்லையா? எல்லா களிச்சடைகளும் தமிழ்நா அரசியலாக இருக்குது. கேரளாவில் இந்த களிச்சடைகளும் அரசியலாக இல்லை. கம்யூனிசம் அவனை ஆளுகிறது, கல்வி அவனை ஆளுகிறது. இந்த இடி விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவனை திமுக காப்பாற்றுறான். ஸ்டேட் விஜிலன்ஸ் யாரை காப்பாற்றுது? எதிர்க்கட்சியை காப்பாற்றுது. எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் இருக்காங்க. அதனால் இதை 250 வழக்கு போட்டு வச்சுருக்காரு அறப்போர் இயக்க ஜெயராமன்.
யார் மேலே? வேலுமணி மேலே. 500 பல்பு 5000 போட்டான், எல்இடி பல்பை. 1500 பல்பை 15000 போட்டு எடுத்திருக்கான். பலாயிரம் கோடியை கொள்ளையடித்து வேலுமணி துபாயில் 5 லட்சம் கோடியை பதுக்கி வச்சுருக்கான். குப்பை எழுகிற சதக் ஜலாலும் வேலுமணியுடைய தம்பி செந்திலும் தான் 5 லட்சம் கோடியோடு அங்கே இருக்கான். முதலமைச்சர் நாற்காலி மீது வெறிகுண்டு அலையிறான் வேலுமணி. கட்சியாங்கிட்ட கொடுத்து நான் பார்த்துக்கிறேங்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே திருடுனது? இதெல்லாம் இங்கே மக்கள்கிட்ட இருந்து கொண்டு போன பணம் தான். பல 5 லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயமா? உலக வங்கி கொடுத்த 1.5 லட்சம் கோடி அப்படியே துபாய் போயிடுச்சு. எங்கேயுமே எந்த வேலையும் நடக்கலை. 1.5 லட்சம் கோடி இப்படி மக்கள் காசை கொள்ளையடிப்பதற்கான ஒரு கூட்டம்தான் அந்த எம்எல்ஏ எம்பி வந்து எதிரும் புதிருமாக பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்குங்க. அதிமுக திமுக அந்த ஆவை எடுத்துருங்க. என்ன இருக்கு? 2 திமுக. சரி, நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.